நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன், வீரா 2 பேரும் மாசா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்கள வரவேற்கிறது யாருன்னு பார்த்தா, நம்ம வள்ளி தாங்க. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளலாம் வரவேற்றிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லாருமே பயங்கரமான ஷாக்குங்க. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வள்ளி வந்து நடந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வாசலுக்கு வெளியிலேயே வந்து நம்ம கண்மணி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனீங்க? எங்கே போனால் சொல்லிட்டு போக மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுக்கு உன்ட்ட சொல்லணும்? உன்ட்ட சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வள்ளி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேயும் போயிட்டு போங்க, பீரோல் சாவி எதுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க? பீரோல் சாவி என்ன உங்களுக்கு சொந்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த வீட்டில் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மருமகன் நான் ஒருத்தி இருக்கேன், அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை மருமகன் நினச்சதுனால தான் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா உன்னை எப்போவே வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க வள்ளி. எதனாலும் ஓப்பனாக பேசுங்க, மனசுக்குள்ளே திட்டுற வேலை வச்சுக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு பீரோல் சாவி நீ தேடுன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வக்கீல் வந்திருந்தார். அவருக்கு வந்து காசு கொடுக்கறதுக்காக மாமாவும் நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து எகத்தாளமாக பேசிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உள்ளே தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளையுமே தூக்கி ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்களோட அம்மாவும் பிருந்தாவும் பார்த்துட்டு, என்னடி இவ எல்லா பொருளையும் தூக்கி பைக்கில் வச்சுக்கிட்டு இருக்கா, ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காள், எங்கடி போகிறா, நம்ம திட்டுறோன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு தெரியலம்மா, எங்கன்னு கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் வீரா எங்கடி போகிற சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்காங்க. விறுவிறுன்னு வராங்க. அவங்க அண்ணனை வந்து வேண்டுறாங்க. அண்ணே, உன்னை நம்பித்தானே அந்த வீட்டுக்கு போகிறேன், நீ தானே எனக்கு வந்து துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டிட்டு விறுவிறுன்னு ஆட்டோ பக்கத்தில் வராங்க. நம்ம மாறன் வேறு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஐயோ நம்மளை அடிக்க வரா போலே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. விறுவிறுன்னு போய் ஆட்டோக்குள்ளே போய் உட்காடுறாங்க. ஒழுங்காக வந்து வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. அத்தை உங்களை தான் கூப்பிட்றா போல, வண்டி கிண்டி பழைய கொடுப்பா போல, போய் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை உங்களை தான் கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்னையவா கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, வந்து வண்டியில் ஏறுன்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க. வந்து விறுவிறுன்னு போய் வண்டிக்குள்ளே ஏறுறாங்க. எங்கே எப்படி போகிற சொல்றி, மாப்பிள்ளையை கூப்பிட்டு எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எங்கே போகிறேன்னு உனக்கு போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு விறுவிறுன்னு போயிடுறாங்க. அம்மா உனக்கு இன்னும் மாமா புரியலை, அக்காவும் மாமாவும் அந்த வீட்டுக்கு வாழ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாவடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம், நேற்று வள்ளியம்மா வந்தாங்களே, அவங்க சொன்னாங்களே கூடிய சீக்கிரம் வந்து வீரா வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுவான்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எப்படியோடி நல்ல விஷயம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம வக்கீலை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் இருக்கார்ல ராமச்சந்திரன் வந்து, ஐயா இந்தாங்க ஐயா, நீங்கள் கேட்ட எல்லா பத்திரத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் எழுதியிருக்கேன், எல்லாத்தையும் படித்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. படித்து பார்த்துட்டு அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து விவாகரத்து வாங்குறதுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி வக்கீல் கேட்காங்க. ஓகே தான், அவர் என்ன கையெழுத்து போடாமல் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீராவும் மாறனும் மாசா வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இடையில ஒரு இடத்துல வண்டியில் நிப்பாட்டி மாலையெல்லாம் வாங்கி 2 பேரும் மாற்றி மாற்றி போட போகிறாங்க. ஏய் மாலையை போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம மாறன் சும்மா இருக்காமல் வீரா கழுத்தில் மாலை போட போகிறாரு. ஏய் உன் கழுத்தில் ஒழுங்காக மாலையை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தில் மாலையை போட்டுக்கிறாங்க. வீரா ஒரு மாலை எடுத்து அவங்களோட கழுத்தில் போட்டுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏய் வீரா எங்கடி போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் எவ்வளோ கேட்டு பார்க்காங்க. ஆனால் நம்ம வீரா வந்து சொல்கிற மாதிரியே இல்லை. சரி எங்கே போனால் என்ன, அவ கூட இருந்தால் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டார் அவர். அடுத்து வந்து போகிற வழியில் தாண்டி எங்கள் அம்மாவோட சமாதி இருக்குது, அங்கேயாவது நிப்பாட்டி ப்ளீஸ்டி சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அம்மா சமாதிக்கிட்ட வந்து நிப்பாட்டுறாங்க. விறுவிறுன்னு போய் அவங்க அம்மா கிட்ட போய் நம்ம மாறன் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அவளோட கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டேன். நான் அவங்ககிட்ட வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அவளோட விருப்பத்தோடு தான் நான் என்னைக்கா இருந்தாலும் தாலி கட்டுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சூழ்நிலை வேறு மாதிரி ஆயிடுச்சுமா. அந்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப கெட்டவமா, அவன் தாலி கட்டியிருந்தான்னா வீராவோட வாழ்க்கையே கெட்டு போயிருக்கும். அவளோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து நான் வந்து தாலி கட்டிட்டேன். இனிமேல் எப்படி அவன் என்னை புரிஞ்சுக்கிடுவான்னு தெரியும், கண்டிப்பாக இப்போ என்னை புரிஞ்சு ஏற்றுக்குருவாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமி கும்பிட்டு வராங்க. அடுத்து ஆட்டோவில் ஏறி 2 பேர் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இவங்க கண்மணி வந்து சொல்கிறாங்க, வக்கீல் சார் எப்போ நமக்கு எவ்வளோ நாள் ஆகும் நமக்கு வந்து விவாகரத்து கிடைக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சீக்கிரம் கிடச்சிருமா, 2 பேருமே வந்து ஒத்து போய் 2 பேருமே பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா வீரா வந்து எப்படியாவது கையெழுத்து போட்டுருவா, ஆனால் அந்த மாறன் தான் கையெழுத்து போடுவாரா என்னன்னு தெரியலையே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் எங்கம்மா போவான் கையெழுத்து போடாமல், நீ வீரா கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்குமா, அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கும்போது என்னை கூப்பிடு, நான் வாரேன், கையெழுத்தை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து உள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கார்த்தி வந்து வராங்க. அத்தை அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எல்லாம் எனக்கு தெரியும்டா, அங்கே என்ன விவாகரத்துக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாத்த என்னத்தை சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது பாரு, வீரா வந்து இந்த வீட்டுக்கு ஜம்முன்னு வந்து இந்த வீட்டில் வந்து இறங்கி மகாராணி மாதிரி வாழ போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி வாய மூல வீட்டுக்கு வெளியில் வந்து ஆட்டோ வந்து ஜம்முன்னு வந்து நின்றுட்டுருக்கு.
உள்ளே இருந்து பார்த்தா நம்ம மாறனும் வீராவும் ஜம்முன்னு இறங்கி வெளியே வந்து வாசல்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சரி மாமா நம்ம போய் மாறன்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. கார்த்தி வெளியில் பார்க்காரு. பார்த்தா நம்ம வீராவும் மாறனும் வாசல்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. அப்பா கையெழுத்து வாங்கலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே பாருங்கள் அவங்க இங்கேயே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் வந்து பார்க்காங்க. அவங்க வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வக்கீல் வந்து சொல்கிறாரு, என்ன சார் இவங்களுக்கு தான் நீங்கள் வந்து விவாகரத்து அப்ளை பண்ணிங்களா? 2 பேரும் பார்த்தா ஜோடியாக மாலையை போட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது, இவங்க வந்து விவாகரத்து வாங்குற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விஷயமெல்லாம் தெரிஞ்சு விறுவிறுன்னு வள்ளி வந்துடுறாங்க. வீரா வந்துட்டியா நீ வருவன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு விறுவிறுன்னு போகிறாங்க. வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆரைத்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. விறுவிறுன்னு வந்து ஆரத்தியெல்லாம் சுற்றுறாங்க. இந்த ஊர் கண்ணு உறவு கண்ணு எல்லா கண்ணும் முக்கியமாக நம்ம இந்த வீட்டில் இருக்கிற கண்ணே வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் ஆரத்தியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சுற்றிட்டு விறுவிறுன்னு போய் அந்த ஆரைத்தட்டெல்லாம் வெளியில் போட்டுட்டு 2 பேர் வந்து வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அவங்க வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக கண்மணியோட கண்ணெல்லாம் வெளியில் வந்து பிதுங்கி விழுந்துரும் போல் அந்தளவுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.